வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். பயிற்சி இலக்கு வெற்றி என்ற திட்டமிடலுடன் செயல்படும் கொளத்தூர் ஸ்டார் IAS பயிற்சி அகாடமியின் 2ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடந்தது. சென்னை கொளத்தூர் பாரதி நகர், கொளத்தூர் அண்ணா சாலை, வசந்த் அன்கோ மெட்பிளஸ் மெடிக்கல் அருகே அமைந்துள்ள TNBSC UPSC பயிற்சிக்கான ஸ்டார் அகாடமியின் 2ஆம் ஆண்டு விழா நேற்று மாலை நடந்தது. I extend my warm welcome to my support system, that is my parents and my sister and his husband and my friends, relatives and my family members. இந்த அகாடமியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 உள்ளிட்ட TNBSC தேர்வுகள், மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் துறைகளுக்கான SSCCGL தேர்வு, வங்கி தேர்வுகளுக்கான IBPS, ரயில்வே தேர்வுகளுக்கான RRB, குடிமை பணிகளுக்கான UPSC மற்றும் NEET, IAS, IPS என அனைத்து அரசு துறை தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மற்றும் 9ஆம் வகுப்பு முதல் +2 வகுப்புகளுக்கும் 10ஆம் வகுப்பு +2 வகுப்பு தேர்வுகளில் தோல்வி அடைந்தவர்களுக்கும் உரிய பயிற்சி மற்றும் பாட வகுப்புகள் ஆண்டு முழுவதும் குறைந்த கட்டணத்தில் நடத்தப்படுகிறது. நேற்றைய விழாவில் வீட்டு மனைகள் விற்பனைக்கான நியூ ஸ்டார் சிட்டி நிறுவன சேர்மன் S. ஜாஃபர் ஹுசேன், கொளத்தூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் V. கலைச்செல்வி, செங்குன்றம் ஆயிஷா மெட்ரிக் பள்ளி முதல்வர் டாக்டர் ஹாஜா மொயினுத்தீன் ஜமாலி, மஸ்ஜிதே ஆயிஷா பள்ளிவாசல் நிர்வாக தலைவர் T. காஜா மொய்தீன், துணை இமாம் S. அபுல் ஹசன் பிலாலி, தனியார் மகளிர் கல்லூரி முன்னாள் முதல்வர் கௌரி, வளரும் கலைஞர் நடிகர் யூசுப் கான் ஆகியோர் கலந்து கொண்டு ஸ்டார் அகாடமியின் பயிற்சியாளர்கள் மற்றும் மாணவர்களை வாழ்த்தி பேசினர். சாதிக்க முடியும். ஸ்டார் அகாடமி அப்படிப்பட்ட பணியை செய்யும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதுவும் நம்முடைய சாமுதிரியை பொறுத்தளவில் நல்ல ஒழுக்கமானவர் என்று சொன்னால் உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தந்தை தன் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய அன்பளிப்புகளிலேயே மிக சிறந்தது நல்லொழுக்கம் தான். உலகத்துல யாருடைய பிள்ளை இவ்வளவு ஒழுக்கமா இருக்கானே அப்படின்னு சொன்னா அது தந்தைக்கு போய் சேர்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நல்ல ஒழுக்கமான ஒரு பையனாக, ஒரு மாணவனாக அவர் ஆரம்பத்திலிருந்தே செயல்பட்டவர். எனவே அப்படிப்பட்ட அவர் இந்த ஸ்டார் அகாடமியில் நல்ல சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்படுகின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே இந்த ஸ்டார் அகாடமி எல்லா வகையிலும் சாதிக்க வேண்டும். எனவே அவர்களுக்கு நாம் எல்லா வகையிலும் உறுதுணையாக இருப்போம். எனவே இந்த சாமுதிரி நிச்சயமாக சாதிப்பார். அவருடைய ஒழுக்கத்தால், இறையத்தால், ஈமானால் நிச்சயமாக அவர் சாதிப்பார். அவர் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இப்போ நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு தன்னம்பிக்கை, நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கை இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி. நாம அது மேன்மேலும் நம்ம அதை ட்ரை பண்ணி எவ்வளவுதான் நம்ம தோற்று போனா கூட இல்லை நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தன்னம்பிக்கையை கையில வச்சுட்டு விடாமுயற்சியோட நம்ம அதை போராடும். விழாவில் அகாடமியின் மாணவர்கள், பெற்றோர் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அனைவரையும் ஸ்டார் அகாடமியின் தலைமை நிர்வாகியும் கல்வியாளருமான ஷகாபுதீன் ஷமியுல்லா வரவேற்றார். ஓராண்டு கால பயிற்சி காலத்தில் சிறப்பாக செயல்பட்ட மாணவ மாணவியருக்கு விருது மற்றும் சான்றிதழ்களை சிறப்பு அழைப்பாளர்கள் வழங்கி வாழ்த்தினர். மாணவ மாணவியரும் தங்கள் பயிற்சி கால அனுபவங்களை அங்கு பகிர்ந்து கொண்டனர். ஸ்டார் அகாடமி நிர்வாகம் சார்பில் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. அவர்கள் கல்வியின் வெற்றி மற்றும் மேன்மைகள் குறித்து பேசினர். டாக்டர் காஜா மொயினுத்தீன் ஜமாலி பேசும்போது, ஒழுக்கமான கல்விதான் ஆட்சி அதிகாரத்தை நிர்ணயிக்கும் உயர்ந்த இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். அதனால் இளமை காலத்தில் கல்விக்கு முன்னுரிமை கொடுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்புக்கும் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கும் நாட்டின் நலனுக்கும் உதவும் என்றார். அவரை தொடர்ந்து வாழ்த்தி பேசிய கொளத்தூர் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வி பேசும்போது, நேர்மை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சியால் மட்டுமே கல்வியில் சாதிக்க முடியும், அரசு வேலை வாய்ப்புகளை பெற முடியும் என்றார். மேலும்
தற்போது நிலவும் சைபர் கிரைம் குற்றங்கள், டிஜிட்டல் அரெஸ்ட் ஆகியவற்றால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க உடனே போலீஸை தொடர்பு கொள்ளுங்கள், அதுதான் அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பானது என்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அப்படிப்பட்ட